வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். எதிரிகளை தவிர அனைவருக்கும் ஹார்முஸ் நீரிணை திறப்பு, ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா இஸ்ரேல் போரில் ஈரானுடன் இணையப்போகும் கவுதிகள். போருக்கு மத்தியில் விழுந்து நொறுங்கிய கத்தார் உலங்கு வானூர்தி. ஈரான் அதிகாரிகள் 24 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும், அவசர உத்தரவு பிறப்பித்த சவுதி அரேபியா. சூடானில் வைத்தியசாலையில் தாக்குதல், 64 பேர் உயிரிழப்பு. ஜெருசலம் மீது தொடர் தாக்குதல். தேவைப்பட்டால் ஹார்முஸை நிரந்தரமாக மூடுவோம், ஈரான் எச்சரிக்கை. அணுசக்தி நிலையங்கள் குறிவைத்து தாக்குதல், 100 பேர் படுகாயம். ஹார்முஸ் நீர்நிலையில் கன்னி வடிகளை அகற்ற ஜப்பான் தயார். ஹார்முஸ் அருகே சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானம். அமெரிக்கா தாக்கினால் டெல்லி மும்பையை தாக்குவோம், வெளியான அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தங்கள் எதிரிகளை தவிர மற்ற அனைவருக்கும் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ராஜதந்திர வழிகளுக்கு ஈரான் எப்போதும் முன்னுரிமை அளிக்கின்றது. இருப்பினும் ஆக்கிரமிப்பை முழுமையாக நிறுத்துவதும் பரஸ்பர நம்பிக்கை அதைவிட முக்கியமானவை. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைக்கு ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களே மூல காரணமாகும் என்றும், ஈரானின் எதிரிகளுடன் தொடர்புடைய கப்பல்களை தவிர மற்ற அனைத்து கப்பல்களுக்கும் ஹார்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. ஈரானுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த குறுகிய நீர்வழி பாதை வழியாக பயணம் செய்வது சாத்தியமாகும் என சர்வதேச கடல்சார் அமைப்புக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் சேருமாறு ஏமனின் கவுதிகள் மீது ஈரானும் ஹெஸ்புல்லாவும் அழுத்தத்தை அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈத் அல் பித்ர் பண்டிகை முடிந்த பிறகு அக்குழு மோதலில் நுழையக்கூடும் என்று பிராந்திய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கவுதிகளை எதிர்க்கும் படைகளுக்குள் இருக்கும் வட்டாரங்கள் வெளியிட்ட கருத்தின்படி அக்குழு சமீபத்தில் அல் ஹுவைதா துறைமுக நகரில் தனது இருப்பை வலுப்படுத்தியதாகவும், அது திங்கட்கிழமை அன்றே போரில் இறங்குவதற்கான தயாரிப்புகளின் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தன. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பிராந்தியத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க தாங்கள் குழுவானது தயாராக இருப்பதாக முன்னதாக கூறியிருந்தார். மேலும் இராணுவ மட்டத்தில் அனைத்து வழிகளும் சாத்தியமே என்று அறிவித்ததோடு ஈரான், லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு தனது ஆதரவையும் உறுதிப்படுத்தினார். ஈரானின் செயல் திட்டங்களுக்கு சேவை செய்யும் வகையில் இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக கவுதிகளை ஏமன் பிரதமர் ஷாய் அல் ஜின்னானி எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் பிப்ரவரி கத்தாரில் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்றின் நாட்டின் கடல் எல்லைப் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விபத்துக்கு பிறகு உலங்கு வானூர்தியில் இருந்த பணியாளர்கள் மற்றும் பயணிகளை தேட நடவடிக்கை உடனடியாக தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தொழில்நுட்ப கோளாறு என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதுவித தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதற்கான சான்றுகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இராணுவ அதிகாரி மற்றும் 4 தூதரக அதிகாரிகள் 24 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என சவுதி அரேபியா உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நிலப்பரப்பின் மீது ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சு ஈரான் தூதரக அதிகாரிகளை வேண்டப்படாத நபர்கள் என அறிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்க சவுதி அரேபியா அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடானில் கடந்த வாரம் வைத்தியசாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 64 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரு படைகளும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் சூடானில் தர்பூர் நகரில் கடந்த வாரம் அல்தீன் பைஜி வைத்தியசாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 குழந்தைகள் உட்பட 64 பேர் கொல்லப்பட்டதாகவும்
89 பேர் காயமடைந்ததாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இராணுவ படையினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக துணை இராணுவ படையினர் தெரிவித்துள்ளனர். இராணுவ படையினர் இந்த புகாரை மறுத்துள்ளதாகவும் மேலும் இந்த தாக்குதல் அருகிலிருந்த போலீஸ் நிலையத்தில் மீது நடத்தப்பட்ட நிலையில் தவறி விழுந்தமையினால் வைத்தியசாலை மீது நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் தலைநகரான ஜெருசலேமில் ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தவிருப்பதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இஸ்ரேல் தலைநகரான ஜெருசலேமில் தொடர்ந்தும் தாக்குதல் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேல் நிலப்பரப்பை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை செலுத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. முதல் எச்சரிக்கைகளுக்கு பிறகு எந்தவித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என அவசர மருத்துவ உதவிக்குழு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இராணுவ படைகள் விரைந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று முன்தினம் ஜெருசலேமில் உள்ள புகழ்பெற்ற மசூதியான அல்-அக்ஸா மசூதி அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதல் வான்வெளியில் மறைக்கப்பட்ட போதும் ஏவுகணையின் பாகங்கள் மசூதிக்கு மிக அருகில் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி சமூக வலைதளங்களில் காணொலிகளை பகிர்ந்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை ஈரானின் ஏவுகணை தாக்குதலின் விளைவுகள் இவை என்றும் ஜெருசலேமின் மசூதிக்கு அருகே ஈரானின் ஏவுகணை பாகங்கள் விழுந்துள்ளதாகவும் மீண்டும் ஒரு முறை பொதுமக்கள் வாழும் பகுதிகள் புனித தளங்களின் மீது இலக்கு வைத்து இஸ்ரேல் நாட்டை அளிக்கும் நோக்கத்தில் நேர்மையற்ற முறையில் ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது என்று குற்றச்சாட்டு வகையில் பதிவிட்டுள்ளனர். ஜெருசலேம் மற்றும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிமோனா மற்றும் ஆராத் நகரங்களின் மீது நேற்று முன்தினம் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் தொடர்ந்து இஸ்ரேலின் அவசர நிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய எரிசக்தி ஆலைகளை தாக்குவோம் என்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை செயல்படுத்தினால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடிவிடும் என்று அந்நாட்டின் புரட்சிகர பாதுகாப்படையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது 4வது வாரத்தில் இருக்கும் போரை முடிவு கொண்டு வருவதை பற்றி பேசிய ட்ரம்ப் 48 மணி நேரத்தில் தெஹ்ரான் ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்று அச்சுறுத்தினர். வாஷிங்டனால் ஈரானிய எரிசக்தி வசதிகள் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்காவின் பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும் அமெரிக்க தளங்களை கொண்டுள்ள நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் சட்டபூர்வமான இலக்குகளாக இருக்கும் என்றும் தங்களது அறிக்கையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பாளர் கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளது. டைமோனா மற்றும் அராத் பகுதியில் உள்ள அணுசக்தி நிலையங்களை நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் டைமோனா பகுதியில் உள்ள அணு ஆராய்ச்சி மையத்தை நோக்கி ஏவுகணைகள் வந்துள்ளன. அதில் ஒன்று அந்த பகுதியில் உள்ள கட்டிடத்தில் விழுந்ததாகவும் மற்றொன்று தரையில் விழுந்துள்ளதாகவும் இந்த ஏவுகணைகளை இஸ்ரேலில் உள்ள ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் தடுக்க முடியவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் அராத் பகுதியில் 84 பேரும் டைமோனா பகுதியில் 33 பேரும் படுகாயமடைந்துள்ளதாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலில் ஹார்மோஸ் நீரிணையில் ஒருவேளை போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அங்குள்ள கடல்சார் கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபடுவதை ஜப்பான் பரிசீலிக்கலாம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஹார்மோஸ் நீரிணை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஜப்பானுக்கு தேவையான மசகு எண்ணெயை இந்த பகுதியை அந்த நாடு பெரிதும் நம்பியுள்ளது. தற்போதைய ஜப்பானிய சட்டங்களின்படி ஜப்பானின் பாதுகாப்பு நேரடியாக அச்சுறுத்தலை இல்லாத பட்சத்தில் வெளிநாட்டு கடல் பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது கடினமாகும். எனினும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி திரும்பும் பட்சத்தில் சர்வதேச சமூகத்துக்கு உதவும் வகையில் கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளில் ஜப்பான் ஈடுபட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஹார்முஸ் அருகே அமெரிக்காவை சேர்ந்த F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. 23 நாட்களாக நீடித்து வரும் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரினால் ஹார்முஸ் நீரிணை வழியிலான நேர் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 48 மணி நேர கெடு விதித்திருந்தார். இந்நிலையில் ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் உள்ள ஹார்முஸ் தீவு அருகே F-15 ரக விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது.
இதனிடையே ஈரான் 400 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 92% ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் அணுசக்தி வளங்களை அமெரிக்கா தாக்கினால் இந்தியாவின் டெல்லி மற்றும் மும்பையை நாங்கள் தாக்குவோம் என இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரி அப்துல் பாசித் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் ஒருவேளை அமெரிக்கா தேசம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பது குறித்து பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரியான அப்துல் பாசித் கருத்து தெரிவித்துள்ளார். இது இப்போது சர்ச்சையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.